எங்களோட சோழர் காலத்து கோயில் இருக்குண்டா சும்மாவா? கடைசியாக மிஞ்சி இருக்கிற இது மட்டும்தான். இப்போ சங்கமுடி பாலத்துக்கு மேலே ஏறி கொண்டு இருக்குது வாகனம் உங்களோட மணல் ஓடி தெரியுமீங்க. இப்போ அப்படி ஒரு காரணங்கால கணக்க விஷயங்கள் உங்களுக்கு புதஞ்சிருக்கு. இதுக்கு தனி லைசன்ஸ் வேணுங்கப்பா. இதுக்குள்ள ஓடுறேன்னு சொன்னால் இரவில் வந்து லைட் போட்டு அடியக்கம் எங்களோட வாழ்வாதாரம் அழியுது. 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு விற்க போகிறான். இல்லைப்பா, பூனேரி என்றாலே மணலாக தான் கிடக்கு. எல்லாம் கையில் அட்டை அவ்வளோதையும் கொண்டு வர களவு தான் பிரச்சனை. முழுதானே முள்ளு சங்கமுட்டியில் அட்டை கொத்து அட்டை கொத்து, அட்டை கறி, அட்டை பிரட்டல், அட்டை ரைஸ், அட்டை அரைச்ச கறி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது எங்கே போகிறோம்? இன்னே பார்த்தீங்கன்னா பூனேரி போக போகிறோம். கடும் வெயில்லாம் கடும் பிரச்சனை. என்ன மேட்ரு இன்றைக்கு நாங்கள் பைக்கில் போகிறோம். மாப்பிள்ளை ரெடி. மாப்பிள்ளைக்கு இன்றைக்கு 30,000 முடிஞ்சுது. 8 லட்சம் கேள்வி, 8 லட்சம் கேள்வி நினைக்குது. 30,000 வச்சு 8 லட்சம் நினைக்குது. Flashback. சரியா வாங்க. ஓகே படிக்கிறோம் வாங்க. நீச்சல் போடுவோம். பாலம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் மன்னாருக்கு போக்குவரத்து கொஞ்சம் கயிற்றமாக போயிடும். இப்போ நான் சங்கப்பட்டி பாலத்தில் ஏறி கொண்டு இருக்கேன். சங்கப்பட்டி பாலம் வந்து கொஞ்சம் பழுதடங்கு திருத்த வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன். பாருங்க சைட்டில் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறோம். சைட்டா பெயிண்ட் எல்லாம் அடித்து கம்பிகள் எல்லாம் போட்டு வேலை நடக்குது. இப்போ சங்கப்பட்டி பாலத்துக்கு மேலே ஏறி கொண்டு இருக்குது வாகனம் உங்களோட கொண்டு இருக்குது பைக். நான் லோட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளையார் ஆள் இருக்கிறார் சங்குக்குட்டியிலே. ஓகே, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கிறேன். பாருங்க இதில் காட்டலாம். பீச் இருக்குது. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் A32 பூனேரி ரோட். இங்கே கும்பாபிஷேகம் மணித்தல சிவன் கோயில். மணித்தல சிவன் கோயில்ன்றது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இனி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இப்போ சோழர் காலத்து கோயில் என்று தான் சொல்லப்படுது. அதுக்கு பெரிய வரலாறுகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் காட்ட போகிறோம். நாங்கள் இன்றைக்கு அங்கே தான் உங்களை பார்க்குறது, உங்களுக்கு காட்டுறதுக்கு அங்கே தான் வந்திருக்கிறோம். போய் பார்ப்போம். ரோட்டு வேலை நடந்து கொண்டு இருக்குது. புழுதி வாரி தெளிக்குது இந்த ரோட்டெல்லாம். செம்பாடா இப்படி இருக்கும். வண்டி 2 விளையாடி கொண்டு நிற்கிறேன். காக்க வண்டி நிற்கிறேன். காட்டு வண்டி எவ்வளவு வண்டி தெரியும் ஓடி வருதான். ஓகே, இந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட பிள்ளைகள் வந்து போகிறத ஜோதிச்சு பாருங்க. இருக்கும் சிவப்பு கலர்லாம் இருக்கும். எல்லாம் புழுதி அடித்து இப்போ தான் ரோட்டு அளவு விருத்தி எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு கொஞ்சம் படியாக வந்து போவேன் வேணும். அந்த பக்கம் 2 பக்கம் கடல், மணல் புட்டியல், செம்பாட்டு ரோட். அந்த ரோட்டு தான் அப்படி செம்பாடாக இருக்குது. மற்றபடி மணல் வைக்க அப்படி பெருசாக இருக்காது. பவுடர் மாதிரி கிடக்கும். எஸ், தூரத்தை பாருங்க. 5000 தண்ணி குடத்தோடு நடந்து வந்துட்டுருக்காருன்னு. பெரிய பிரச்சனை தண்ணியோட தான் பிரச்சனை. தண்ணி தான் பிரச்சனை ஆகும். ஆனால் பார்த்துனீங்கன்னா இந்த இப்போ பனைமரம் நிற்கிறதாலே நம்ம குளிர்மையாக தான் இருக்குது. இந்த வறண்ட பூமி மாதிரியே இல்லை. அவ்வளோ பனைமரம் நிற்கிறது இல்லை. குடிநீர் தான் பிரச்சனை. எஸ், ஐயா வந்தோண்டே இருக்காரு வந்து. வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து மணித்தலை சிவன் கோயில். புராதன ஆலயத்தில் மிச்சமாக இருக்கிற இடம் இதுதான். பக்கத்திலேயே பெரிய ஆலயம் வடிவாக கட்டப்பட்டிருக்குது. இந்த ஆலயம் வந்து தொல்லியல் திணைக்களம் பொறுப்படுத்து அவை இந்த நிதி பங்களிப்பில் இந்த இது கட்டி கிடக்கு. இந்த கூரையெல்லாம் போட்டு விட்டு கிடக்கு. முந்தி மணித்தலை வந்து எப்படின்னு சொன்னால் தென்னிலங்கைக்கும் எங்கட இங்கே யாழ்ப்பாணம் வடபகுதிக்கும் இடையில வணிகம் சார்ந்த பயணங்கள் நடக்க இது ஒரு முக்கியமான இடமா இந்த மணித்தலை பயன்பட்டுருக்காது. அது கடல் மார்க்கமாக தான் கொண்டு வருவினோம். இப்போ தரைமார்க்கம் ஆகாய மார்க்கம் என்று வந்ததால இது பெருசாக பாவனை இல்லாமல் இருந்ததாலையும் தண்ணி பிரச்சனை, குடி தண்ணி பிரச்சனையாலையும் இது பெருசாக மக்கள் சரியான அளவில் குறைவாக தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கன பேர் வாழினம் இல்லையாண்டு இல்லை. நல்ல அழகான ஒரு இடம். நீங்கள் ட்ரோன் வியூலையும் பார்த்துருப்பீங்க, நோமலான வியூலையும் பார்த்துருப்பீங்க. கடல் இருக்குது, வயல் இருக்குது. பெரிய இதில் என்ன ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி மணல் புட்டிகள்
பெரிய பெரிய மணல் புட்டிகள் பனையளவு பனைக்கு மேலே உயரத்துல எல்லாம் அதை நான் காட்டுற மணல் புட்டிகள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிவன் கோயில் இது என்று தொல்லியல் திணைக்களத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. வேறு சான்றுகளை வச்சு அடையாளம் காணப்பட்டிருக்குது. அந்த சிவன் கோயில் தான் இந்த சிவன் கோயில், மிஞ்சி இருக்கிற சிவன் கோயில். அது பக்கத்துலேயே ஞாபகார்த்தமாக பெரிய சிவன் கோயில் எனக்கு தெரிஞ்சு புலம்பெயர் தமிழர்கள் என்ற பங்களிப்பும் இந்த ஊர் மக்கள் மற்ற அரசாங்கத்தின் பங்களிப்பு இருப்பது தெரியல. அதனால ஒரு பெரிய ஒரு இது இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து பொலிவாக புதுசாக நல்ல வடிவான ஒரு சிவன் கோயில் பக்கத்திலேயே இருக்குது. இங்கே யாழ்ப்பாணத்துக்கு டூருக்கு வர்றாங்க, கொஞ்சம் பாதை கொஞ்சம் அப்படி இப்படி தான் சரி போட்டு கொண்டிருக்கிறாரு. கொஞ்ச நாளில் பாதையை ஓகே ஆகிடும். இது கட்டாயம் வரலாம். நீங்கள் இங்கே நல்ல பீச் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல வடிவான இடங்கள் இருக்குது. முக்கியமாக தொல்லியல் சார்ந்த, அதாவது வந்து இப்போ புராதனம் சார்ந்த எங்களோட சோழர் காலத்து கோயில் இருக்குண்டா சும்மாவா, அதையும் பார்த்துட்டு போகலாம். இவர் தான் பின்னிக்கு இருக்கிற சிவபெருமான் தான் வந்து இப்போ ஒரு வெளிநாட்டு இதில் வந்த அக்காக்களை கிட்ட சொல்லிச்சுன்னா ஒரு நபருடைய நிதி பங்களிப்பில் வெளிநாட்டில் வேறு வெளிநாட்டுக்காரனவர் அவற்றை நிதி பங்களிப்பில் கட்டப்பட்டது இந்த கோயில் அப்படின்னு சொன்னோம். நல்ல ஒரு விஷயம். இது தனி கோயில் இது மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் காலப்போக்கில் இது இப்போ அழிஞ்ச மாதிரி அழிஞ்சே போயிருக்கும். பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறதால எப்படியும் அந்த சிவன் இந்த சிவனை பவிட மாட்டார், கைவிட மாட்டார், பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய கோயில் இருந்திருக்கும் அந்த காலத்தில். கடைசியாக மிஞ்சி இருக்கிற இது மட்டும்தான். மெயின் என்ன பிரச்சனைனா அந்த கடல் காற்றுகள், போர் சூழலெல்லாம் அப்படி கன பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த கல்லெல்லாம் வந்து ஓட்டியாக குத்தி இந்த காற்றுக்கு கடல் காற்றுனா அவ்வளோ ஃபோர்ஸாக வரும். அப்படித்தான் அது அழிஞ்சிருக்குது. அடுத்தது மணல் இங்கே வளரும். மணலில் பார்த்து கொண்டிருக்க மேலாள இந்த காற்றுக்கு இங்கே வரும், அந்த காற்றுக்கு மணல் ஓடி தெரியும் இங்கே. இப்போ அப்படி ஒரு காரணங்களும் கணக்கு விஷயங்கள் உள்ளுக்கு புதஞ்சிருக்கு. இப்போ செம்மணியை தோண்டினா புது புது பிரச்சனைகள் வர்ற மாதிரி இங்கேயும் தோண்ட பல புராதன விஷயங்கள் வரும். தோன்றதுக்கு காசு இல்லை, இருந்தால் எங்களோட வரலாறுகளை தேண்டி பார்க்கலாம். சிவனுக்கு பக்கத்தில் ஜேசுநாதரும் வந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பக்கத்தில் பெரிய மணல் புட்டிகளுக்கு நடுவில் இங்கே இந்த பக்கம் ஜேசுநாதர், பக்கத்தில் இன்னொரு மணல் புட்டி, பக்கத்தில் சிவபெருமான், முன்னுக்கு கடல். இந்த கடல் காற்றுக்கு எல்லாம் அங்கேருந்து இந்த மணல் வருதுன்னு தான் எனக்கு தெரியல. கடல்ல இருந்து வருதா இல்லை நிலத்திலிருந்து அப்படியே உருவாகுதா, வெள்ள வந்தோன்னு தான் இருக்கு. நீங்கள் காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை காத்துல ட்ராயிங் கீறி விட்டு கிடக்கு பார்த்தீங்களா? எப்படியும் பஸ் என்ன இடிச்சு போட்டு தான் போகும். ஒருங்க பாரன் நான் ஒரு ஊரமாக நிற்பேன். இந்த பஸ் எடுத்து இந்த பஸ் என்ன இடிச்சு போட்டு போயிருக்கு. நல்ல வேலை நான் நிப்பாட்டி போட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் கிடந்து முக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மணல் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ரோட்டை வந்து மறைச்சிடுமா. ரோட்டை மறைச்சா வந்து என்ன செய்யணும்னா முனிசிபாலிட்டி எங்கிற பிரதேச சபை வந்து அள்ளி கொண்டே அங்கே மேலே போடுமா. மண் அள்ளுறதுக்கும் பெர்மிட் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு தனி லைசன்ஸ் வேணுமாப்பா. இதுக்குள்ளே ஓடுறேன்னு சொன்னால் எல்லாம் புதைக்குது. ஏரியான காவல்காரன் காவல் தெய்வம் இவன் 2 பேர் இருந்தாங்க. ஃபோன் விட்டு நாங்கள் சத்தத்தை பார்த்துட்டு ஆக்கள் கலைச்சி கொண்டு வந்து பிடிக்க வலிக்க ரெடிங்கிற உங்களை பிடிக்க ரெடி. நல்ல வேலை நாங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் அட்டை பண்ண செய்கிறாராம். அட்டை ஒரு நாள் போய் பார்க்கல, ஒரு போய் அட்டையும் பார்த்து உங்களுக்கு காட்டுறோம் அப்படி இருக்கு அட்டைன்னு சொல்லி. சரியா? அட்டை நீங்கள் என்ன செய்யலாம், யாரை கொடுக்குறீங்க நீங்கள்? அட்டையை நாங்கள் கொம்பனி அப்படி அவங்களே வந்து மட்டும் அவங்க எடுக்கிறது அவையில் கொடுக்குறோம். அந்த சின்னல இந்த அட்டை குஞ்சங்க பண்ணுவீங்க. சின்னது 5 அட்டை குஞ்சு இங்கே அரசாங்கம் விற்குது. அவைய விற்கிறோம். நாங்கள் இங்கே கரை அங்கே எங்கட அந்த கரை பக்கம் மட்டும் குஞ்சு விளையிற இடம் பிடிக்கலாம். அவங்க என்ன பிடிக்கலாம். ஸோ அது பிடிக்கலாது, சட்டவிரோதமாக பிடிக்கலாது, தெரிஞ்சும் தெரியாமல் அப்படி பிடிக்கிற ஆள் இருக்கணும். ஆனா பிடிக்கிறது சட்டவிரோதம். சட்டவிரோதமா பிடிக்கலாது. அது இப்ப நாளடைவில் அடுத்தடுத்த வருஷம் அதை ஃபுல்லா நிப்பாட்ட போறாங்க. பிடிக்கிறது சைனாக்காரன் வந்து வண்ண ஓடலாம், எங்கடையாக்க பிடிச்சா சட்டவிரோதம் இல்ல. அது சட்டவிரோதம். நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த இரவுல வந்து லைட் போட்டு அடியக்கம் எங்கட வாழ்வாதாரம் அழியுது. ஏனென்றால் லைட்டில் இரவில் போட்டோன்னா மீன்கள் இனப்பெருக்கங்கள் எல்லாம் அழிவுது. வேறு பக்கத்தால் அழிவு வரத்தால அதை சட்டவிரோதமாக்குறோம் இல்லையா. ஆனால் அதை பிடிச்சி வளர்க்குறது ஒரு சட்டவிரோதம். ஆனால் அது லைசன்ஸோட பிடிக்கிறாங்களும் இருக்கு. பெருசு தான் பிடிக்கலாம். நாங்கள் கடத்தொழிலாளிகள் நாங்கள் பெருசாக பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. சின்ன பிடிக்கிறது அனுமதி இல்லை. ஏன்னா சின்ன அது
சுதந்திரமா திரியட்டும்ன்றதுக்காக இப்படி இல்லை. ஆனா இதுக்கு நெக்டாட்ட ஒரு பாம்பு இருக்குது குஞ்சு உற்பத்தி நீங்க பண்றதுக்கு. அது மன்னார்ல ஓலத்தொடுவாயில இருக்குது. ரைட் அங்கே போய் வாங்கி கொண்டு வரும். அண்ணா இதுல என்னென்ன செய்யணும்னு சொன்னீங்க, தொழில்கள் என்னென்ன செய்யறதுல எதுல இந்த 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 கடலுக்கு? இங்க நாங்க இவ்வளவு காலமா இந்த கொம்பனி தொழில் தான் செய்யறோம், டிரான்ஸ்போர்ட் தொழில் தான் செய்யறோம். என்ன காரணம்டா எக்ஸ்போர்ட் ஐட்டம் ரோட்டு சரியில்லைன்றதால மீன் வியாபாரிகள் தர மாட்டோம், உங்கள்ட்ட வேணும் என்ன விற்க மாட்டோம். படுத்த இயலாது. அட்டை நீங்கள் இப்போ காய்ச்சி சாப்பிட்ருக்கீங்களே? நாங்க சாப்பிடல, ஆனா சாப்பிடலாம்னு சொல்றாங்க. செய்யணும். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல. ஏன்னா அவங்க விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நீங்களும் பிடிச்சிங்கன்னா ஒரு அட்டை கொட்டல் ஒன்று போடலாம். சங்குப்பட்டியில அட்டை கொத்து, அட்டை கொத்து, அட்டை கறி, அட்டை பிரட்டல், அட்டை பிரட்டல், அட்டை ரைஸ், அட்டை அரைச்ச கறி. அந்த பேரை சொல்லி சாப்பிட்றது கோயிலால எல்லாம் கை விட்டீங்க, எல்லாம் திரும்ப தூசு தட்டி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அந்நியாங்கள் என்ன இருக்குன்னா தொழிலுக்கு ஒரு இடம் போயில பக்தி மார்க்கமா இருந்திருக்கலாம். அப்படி என்று இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு பெரிய கோயில் ஒன்று ஊருக்குள்ள வருது. சூப்பர், நல்ல விஷயம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சிவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்க கண்டுபிடிக்கணும், உருவாக்கி விட்டீங்க, கலக்கி விட்டீங்க. நீங்க தான் ராசாம இல்லப்பா. பூனேரி என்றாலே மணலா தான் கிடக்கு, எல்லாம் ஒரு அங்கே கிடக்கு. பொறு மணி போர் நல்ல வடிவா இருக்கு, மூடி ஜாக்கில வடிவா இருக்கு. பின்ன காடு மேடு எல்லாம் போய் வந்தாச்சு. ஓகே மங்களே, பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்போ அட்டை பண்ணைங்க அந்நாகலங்களை கூட்டிக்கணும் போயினோம். பார்த்தீங்கன்னா இந்த போட்டை பாருங்க, உள்ளளம் கருப்பு கருப்பாக கிடக்கு. என்னடா கடலில் வந்து கூட்டினாலும் கனவா தொழில் தானே போறவன், கனவா மைக்குது எல்லாமே. அப்படி இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சன்செட் ஆகுது, பூனேரி அடங்குது மெதுவா. அப்படி என்ன பாருங்க, சூரியன் அடங்குற. நாங்கள் இந்த இதுல இருந்து தான் காவரில் இருந்து தான் போறோம், மீன்படி துறைமுகத்துல இருந்த காவர்னு மாதிரி சொல்லி பொட்டியல் இருக்கு, ஐஸ் பட்டி எல்லாம் போறோம். இப்போ இது வந்து மேக்ஸிமம் ஆழமெண்டா அவ்வளவு விரைவில் இருக்கும். இது தாழ்வு கடல் இருக்கு. உங்களா நிறவோ அங்கால போனாட்டால் மீன் எல்லாம் பாயுது. அண்ணன் உள்ளூராங்க அட்டை அட்டை பிடிக்க போறாரு ஆளு. படத்துறது ஆளு என்ன வாழமா அட்டை அட்டை இந்த அட்டையை பிடிச்சிட்டு அவர் என்ன வாயிலேயே இது வச்சிருக்கிறாரா, ஹோஸ் பைப் அடிக்குது தான். நீங்க பீச்சு கொண்டு வாங்க, ஆகல கிட்ட பாம்பு இருக்கா. இதுல இது வச்சுக்கிறேன், நெட் அடிச்சுக்கிறேன், நெட் அடிச்சு விட்டுருக்கேன். காணுங்க ஏன்னா தெரியும் நீங்க பெரிய பண்ணையாளர், எங்களுக்கு ஒரு 5-6 காரண காணும். இது என்னப்பா ஆமை குஞ்சள்ளி கொண்டு வர மாதிரி கொண்டு வர்றாரு. இந்த பாருங்க கையில் அட்டை அவ்வளோதையும் கொண்டு வரார். கொண்ட தாரீங்க ஒன்று செய்யாது, இது எது தலை எது வாழன்னு தெரியல போட்டு வாரேன். எல்லாம் கொண்டு தானே வைக்கிறார் பாருங்க. கொஞ்சம் இவையெல்லாம் வந்து அட்டைகள் கடல் அட்டை வழியில நிப்பின மகன் நேரத்துக்கு. அட இங்க வேற ஆள் சுருங்குறாரு அப்படி கையுக்கு வேறு. ஏன் தண்ணி இல்லையோ? என்னென்ன கையில் வச்சுக்கிறீங்க? எங்களை பொறுப்பு கூறி விட்டுறாங்க. இதான் இந்த சீன், இந்த ஆக்களுக்கு தான் பெரிய சீன் போட்டு. இதை சொல்லுங்க, இது அளவுகளை தானே பெரிய சொல்லுங்க. என்ன வளர்த்து 1/2 கிலோக்கு மேல வந்தா 1000 ரூபா போகும். ஆனா இப்பவே விலை குறையுது. இந்த கையில இருக்க பெருசா இருந்தது தண்ணி. அது அப்படித்தான், இது தன்மை அப்படித்தான். ஆக்களோட கூச்சம் ஆக்களுக்கு தண்ணி கீழே போனோம்னா குறைஞ்சிடும். அப்படியோ அப்படி அது வளர்ந்தா இதெல்லாம் இப்ப எங்களுக்கு 400 ரூபா போகும். இந்த அட்டை கையில் ஆடுறதை விடுங்க. இதே என்ன அடிக்குது. உண்டு. இது எத்தனை 1/2 கிலோ இருக்குமா? இல்ல இல்ல 300 கிராம். இன்னும் பெருசா எவ்வளோ வேலை வேறு எத்தனை அடி? ஒரு அடி வருமா? இது இல்ல இப்ப சாதாரண இதை கொண்டு போனா இவ்வளவு இப்ப 300 ஒரு அட்டை 300 ரூபா படுது. ஒரு அட்டை இதுக்குன்ற கலவுகள் எல்லாம் இருக்குன்னு. கலவு தான் பிரச்சனை. இதுக்குள்ள அட்டை மட்டுமா நிக்குது? மீன் ஒன்றும் எவ்வளோ அடி கிலோ நெட் அடிச்சு கிடாக்கு. ஒரு முழம் அதுக்கு மேலே வரமாட்டேன். நீந்தி தண்ணிக்குள்ளேயே படுத்துருப்பீங்க. இது என்ன செய்யறது? மண்ணைத்தான் சாப்பிடுறது. இல்ல அவ என்ன வேணுமோ அது மண்ணை எடுத்து இதாவே கறியாச்சு சாப்பிடுங்க. நம்ம அது எப்படி என்ன பதப்படுத்தி ஏர்லியில கேட்க எனக்கு சிரிப்பு வருது. உள்ளுக்கு குடல் எடுத்து போட்டு அஞ்ச காய விட்டு அவிக்கணும். மஞ்சள் கருவாடு அதை போய் மேல இதெல்லாம் பொலிஸ் பண்ணணும். பொலிஸ் பண்ணி அடிக்கிறாரு வேகிற தண்ணி. எங்க வேற சேவ் போறாரு. சரிங்க, அந்த வெளியில எடுத்தோம்னா எனக்கு நானும் வெளியே வந்தோம்னா குச்சம் மாரி. எவ்வளவு நேரத்துக்கு நிப்பினோம்? இது இப்ப அப்படியே இருப்பேன், கேட்க மாட்டேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருப்பேன். ரைட், இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ முற்றுமுழுதாக கடலுக்குள்ள நிற்கிறோம். இஞ்சால பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் அந்த மணல் போட்டு அப்படியே சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு வடிவா. மணல் கொட்டி ரைட் ரைட் ரைட். வேற பொட்டுல திருத்த இருக்கவன் ஏன்னு உள்ளுதானே முள்ளு.
தங்குசி இங்கே இருக்கு. அப்படி போட்டு போட்டு இழுத்து இழுத்து ஒவ்வொரு எடுக்கணும். கணமே தான் தருவேன். வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு? ஃபுல் ஏசி. ஏசி காத்து அடிக்குது. இதை விட இது பால் பால். மரியாதை தானே அது இருக்கலாம். பெருசு இல்லை. ஒரு கரண்ட்ல கொண்டு வந்து. நாங்கள் வந்த வாகனம் இதுதான். நாங்கள் வந்த வாகனம் இதுதான். இவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டப்பண்ண பஸ் சரிதானே? இந்த பின்ன நிற்கிறாரு தண்ணிக்கு அவர் தான். அவர் விருப்பப்பட்டு கேட்டு போட்ட மட்டும் அந்த மனுஷன் நெஞ்சளவு தண்ணிக்கு இறங்கி அது வெயில் இந்த நேரம் நம்ம நாங்கள் கேட்ட பண்ணுறதுக்காக எங்களுக்கான ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தது. இப்போ திரும்ப விலைக்கு போய் சூப்பர் எப்படி என்ன சரி வந்துட்டான். ஃபோன் பிளைட் இல்ல இல்ல போன் பிளே இல்ல எடுத்துக்கலாம். சீக்கிரம் வச்சிருக்கீங்க. இது வந்து சறுக்கி நாட் புழுது ஒரு புழுது ஒரு திரும்ப இருக்கா. நாட் புழுது ஒரு புழுது ஒரு சொல்லி ஒரு 40 புழுது இருக்கு. போட்டுக்கல. போட்டுக்கு அவ்வளவு